டோனி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பார்ட்டி அண்ட் அக்னி சிறகுகள் மூவி இந்த இயர் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகுமான்னு குவைத்ல இருந்து அமர்தீஸ்வரன் கேட்டிருக்காங்க. என்னுடைய இனிய நண்பரான டி சிவாவுடைய தயாரிப்பிலே உருவாகியுள்ள பார்ட்டி, அக்னி சிறகுகள் ஆகிய 2 படங்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக வெளியாக எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. விக்ரமன் ரமேஷ் மாதிரி உங்களுக்கு நல்ல கதாபாத்திரங்களை கொடுத்த நல்ல டைரக்டர்ஸ் கூட நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணாம போனதுக்கு என்ன ரீசன்னு விடாலில இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள 2 இயக்குநருடன் இணைந்து பணியாற்ற நான் தயாராக தான் இருக்கேன். விக்ரமனை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு திரைப்படங்களை இயக்குவதில்லை, அதனால கூட என்னை அழைக்கலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்தாலும் பாஸ்ங்கிற பாஸ்கரன் திரைப்படத்துக்கு பின்னாலே அவர் இயக்கிய எந்த படத்திலும் எனக்கு அவர் வாய்ப்பு தரவில்லை. நடிகர் சங்க பில்டிங்கை கட்ட தேவைப்படுற மொத்த பணத்தையும் இப்போ உச்ச நட்சத்திரமா இருக்கிற 4 பேர்ல யாராவது ஒருத்தர் ஏத்துக்கிட்டாலே அந்த பில்டிங்னால பயன்பெற போகிற எல்லாரும் மனசுலயுமே அவங்க ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு காஞ்சிபுரம்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு உன்னத செயலை செய்து எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது இருக்கின்ற உச்ச நடிகர்கள் யார்கிட்டையும் இருப்பதாக தெரியல. இந்தியன் 2 படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ரெட் ஜெயின் தான் பண்றாங்க அப்படின்ற செய்தி உண்மையா? இதே போலதான் PS-க்கும் மெட்ராஸ் டாக்கிஸ் தான் ப்ரமோஷன் அப்படின்னு சொன்னாங்க. எதனால லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண 2.0, தர்பார், லால் சலாம் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் இது போல விளம்பரம் அவங்க பண்ணல. ஆனா ஒரு பெரிய நிறுவனத்து கூட இணைந்து தயாரிக்கிற எல்லா படங்களோட விளம்பரமே ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இந்த டிஃபரன்சஸ்க்கு என்ன ரீசன்? வேட்டையன், விடாமுயற்சி இந்த 2 படங்களோட நிலைமையும் இதே தானான்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. வேட்டையன், விடாமுயற்சி ஆகிய 2 படங்களுக்கும் நல்ல முறையிலே லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தினர் விளம்பரம் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் படம் ஏதாவது இயக்கியிருக்காரா? அப்படி இயக்கியிருந்தா அது என்ன படம்? அந்த படம் வெற்றி படமானு கள்ளக்குறிச்சியில இருந்து தவமணி கேட்டிருக்காங்க. பஞ்சு அருணாச்சலம் இயக்கிய முதல் திரைப்படம் மணமகளை வா என்ற திரைப்படம். பிரபு ராதிகாவும் தான் அந்த படத்தில் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படம் 100 நாட்களை கடந்து ஓடி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்தினுடைய வெற்றி பஞ்சு அருணாச்சலத்துக்கு பெற்று தந்த வாய்ப்பு தான் இளையராஜாவுடைய படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு. இளையராஜாவுடைய தயாரிப்பிலே உருவான புதுப்பாட்டு அப்படின்ற படத்தை பஞ்சு அருணாச்சலம் தான் இயக்கினார். அந்த படத்தை தொடர்ந்து கலிகாலம், தம்பி பொண்டாட்டி ஆகிய 2 திரைப்படங்களும் கூட இயக்கியவர் தான் பஞ்சு அருணாச்சலம். தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு நாளும் டெக்னிக்கல் வைஸாவும் சரி, பினான்சியல் வைஸாவும் சரி வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்காங்க. ஆனா தமிழ் சினிமா மட்டும் கடந்த 6 வருஷமா ஒரு பெரிய படங்கள் வரும்போது 1000 கோடி ரூபாய் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பக்கத்துல நெருங்குறது கூட கிடையாது. இப்போ இருக்கிற இளம் நடிகர்கள் எல்லாருமே 1-2 நல்ல படங்கள் எடுத்துட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு சுமாரான படங்கள் தான் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? குட் நைட், மகாராஜா மாதிரி ரொம்ப ரேரான நல்ல படங்களை கொடுத்துட்டு தமிழ் சினிமா நல்ல படங்களை கொடுக்குது அப்படின்னு எவ்வளவு நாள் தான் சமாதானப்படுத்திட்டே இருக்க போறாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. கடந்த 2 வார காலமாக சினிமா திஸ் வீக் அப்படின்ற நிகழ்ச்சியில் நானும் திரைப்பட தயாரிப்பாளர் தனஞ்சயனும் பேசியதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவிலும் எந்த அளவுக்கு பலவீனமாக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் விரிவாக விவாதித்திருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, இப்போது இருக்கின்ற தமிழ் திரைப்பட ஊடகங்களும் சரி, தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருப்பதாக எந்த காலகட்டத்திலையும் சொல்ல. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 6 மாத காலத்தில் தமிழ் சினிமாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படின்றது தான் எல்லோருடைய எண்ணம். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் விக்ரம்க்கு அதிகமா இல்ல ஜெயிலருக்கு அதிகமான ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா வரலாற்றில் மிக அதிகமான வசூலை பெற்று சாதனையை புரிந்த முதல் திரைப்படம்னா அது கமல்ஹாசன் கதாநாயகன் நடித்த விக்ரம் திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து வெளியான மணிரத்னத்துடைய பொன்னியின் செல்வன் திரைப்படம் விக்ரமுடைய சாதனையை முறியடித்தது என்றால், பொன்னியின் செல்வன் திரைப்படத்தினுடைய சாதனையை ஜெயிலர் திரைப்படம் முறியடித்தது. பழைய படமான காதலிக்க நேரமில்லை படத்துக்கு ஏதாவது அவார்டு கொடுத்தாங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. காதலிக்க நேரமில்லை படத்துக்கும் சரி, அந்த படத்தில் நடித்திருந்த நடிகர்கள், பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் யாருக்கும் எந்த விருதும் அந்த காலத்திலே தரப்படவில்லை. வீல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு ராதாமோகன் இயக்கிட்டு வர சட்னி சாம்பாரை எப்போ ருசிக்கலான்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ராதாமோகனுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள சட்னி சாம்பார் வெப் சீரிஸ் மிக விரைவிலே ஹாட்ஸ்டார் OTT தளத்திலே ஒளிபரப்பாக இருக்கிறது. அஜித் கடைசியா கலந்துகிட்ட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் எது? இந்த வயசுல கூட உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் போட்டி போட்டுக்கிட்டு எல்லா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறாங்க. ஒரு ஹீரோவோட பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டியான இதை கூட ஏன் அஜித் நிறைவேற்ற மாட்டாரு? அவரை ப்ரொடியூசர்ஸ் யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்களா இதுல கலந்துக்க சொல்லி அப்படின்னு மதுரையில இருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நடிகரும் தங்களுக்கு தனித்தனி கொள்கையை வச்சிருக்காங்க. திரைப்பட விழாக்களிலோ அல்லது திரைப்படங்களை விளம்பரப்படுத்துவதற்கு நடத்தப்படுகின்ற விழாக்களிலோ கலந்து கொள்வதில்லை அப்படின்றத கொள்கையை முடிவாகவே வைத்திருப்பவர் தான் அஜித். அவர் ஒரு படத்தில் ஒப்பந்தம் செய்யும்போது நான் நிச்சயமாக விளம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலே விளம்பர நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர் வரலைன்னா அவர் பேரில் குறை சொல்லலாம்.
அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஒப்பந்தம் செய்ய வரும்போது அந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற எந்த நிகழ்ச்சியிலையும் நான் பங்கேற்க மாட்டேன் என்பதை தெளிவாக அஜித் சொல்லிடுறார். அதனால் இதில் அஜித்தை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், ஒத்த ஓட்டு முத்தையா படத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் கவுண்டமணி அண்ட் யோகி பாபு கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுங்க. அவங்களை எப்போ சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. காட்சிகளில் நடிக்கும்போது கவுண்டமணி பேசுகின்ற காமெடி வசனங்களை விட படப்பிடிப்பு தளத்தில் அவர் கொடுக்குற கவுண்டருக்கு அது அந்த அளவுக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். கவுண்டமணி யோகி பாபு ஆகிய இருவருடனும் ஒத்தை ஓட்ட முத்தையா படத்துடைய படப்பிடிப்பில் இருந்தது மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே எனக்கு அமைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரில் கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சிக்கோ அல்லது யூடியூப் சேனலுக்கோ பேட்டி கொடுக்கறதில்லை அப்படின்றது ஒரு கொள்கை முடிவாகவே அவர் வைத்திருக்கிறார். ஆனால் யோகி பாபு அப்படி இல்லை. அதனால் யோகி பாபுடைய பேட்டியை நீங்கள் விரைவிலே சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாம். உயர்ந்த உள்ளம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எல்லா ஆக்டர்ஸும் பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வெற்றி படமான பட்டுக்கோட்டையில இருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. உயர்ந்த உள்ளம் திரைப்படம் வெற்றி படமாக அமையல. நயன்தாரா நடிச்சு கடைசியா வெற்றி பெற்ற படம் அப்படின்னா அது 2019ல ரிலீஸ் ஆன விஸ்வாசம் அண்ட் பிகில். ஆனா இப்ப வரைக்கும் எப்படி அவங்க மார்க்கெட்டை தக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட சம்பளம் கூட பெரிய அளவுல குறையல. இதுவே ஒரு ஹீரோவா இருந்தா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம் இல்லையா? இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நான் நம்முடைய நிகழ்ச்சியில் பலமுறை இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். வெற்றிகரமான ஒரு கதாநாயகனையோ அல்லது கதாநாயகியோ அவருடைய தோல்விகளுக்கு அது உடனடியாக பாதிக்காது. ஒரு 3-4 படங்களுடைய தோல்வி வரைக்கும் அவங்களுக்கு தாங்கும். அப்படிப்பட்ட இடத்துல தான் இன்னைக்கு நயன்தாரா இருக்காங்க. பின்னணி பாடகி எஸ் ஜானகிக்கும் உங்களுக்கும் நடுவுல நட்பு இருக்கா? அவங்களை எப்போ கடைசியா மீட் பண்ணீங்க? அவங்களை சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடன் இணைந்து நான் பணியாற்றிய பல திரைப்படங்களில் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய தயாரிப்பில் அவங்க பாடியிருக்காங்க. அதனால் எஸ் ஜானகி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் அவங்கள கடைசியாக சந்தித்ததுன்னா அது மனோரமா வீட்டில் தான். மனோரமா இறப்பதுக்கு 1 வருடத்துக்கு முன்னால் மனோரமாவை சந்திப்பதற்காக நான் போயிருந்தேன். அங்கே எஸ் ஜானகி அவங்கள சந்திக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு பின்னால் இன்று வரைக்கும் நான் அவங்கள பார்க்கல. ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் ரஜினிகாந்த் அண்ட் தனுஷுக்கு இதுவரைக்கும் அவங்க கெரியர்லேயே வாங்காத சம்பளத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்காராமே, அது உண்மையா? ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் ஆக்டர்ஸோட சம்பளத்தை குறைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவர் இப்படி பண்றது கரெக்டான விஷயமான மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்க போகிறார் அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறதே தவிர வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமோ அல்லது ரஜினிகாந்தோ அதை இன்னி வரைக்கும் உறுதி செய்யலை. ஆனால் தனுஷை விட்டு அவர் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி உண்மையான செய்தி தான். அந்த படத்துக்காக தனுஷுக்கு மிகப்பெரிய தொகையை சம்பளமாக ஐஸ்வரி கணேஷ் கொடுத்திருக்கிறார் என்பதும் உண்மையான தகவலே. ஜல்லிக்கட்டு, சூரசம்ஹாரம் இந்த 2 படங்களை பத்தி இதுவரைக்கும் நீங்க சொல்லாத ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த கதையை வைத்துக்கொண்டு 2 வருடம் பல தயாரிப்பாளர்களை தேடி அலைந்தவர் தான் கதாசிரியர் வேட்நாம சுந்தரம். யாருமே அந்த கதையை படமாக்க முன் வரலன்னா அதுக்கு காரணம் அந்த படத்துடைய கிளைமாக்ஸ் அப்போ வேட்நாமர் சுந்தரத்துக்கிட்டே இல்லை. ஜல்லிக்கட்டு படத்துடைய தொடக்க விழாவுக்கு வந்த எஸ் ஏ சந்திரசேகர் என்னை பார்த்து ஆச்சரியமாக அதைத்தான் கேட்டார். ஜல்லிக்கட்டு கதையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கிளைமாக்ஸே கிடையாது, எப்படி அந்த கதையை வாங்கி படமாக்குவது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னு அவர் என்னை கேட்டபோது, படத்துடைய கதை ரொம்ப நல்லா இருக்குது, கிளைமாக்ஸை நம்ம பேசி அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்ற தைரியத்தில் தான் இந்த படத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என்று அவர்கிட்ட நான் பதில் சொன்னேன். சூரசம்ஹாரம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய பெயர் இருக்கு, அது எல்லாராலையும் உச்சரிக்கக்கூடிய பெயராக இருக்கும் அப்படின்ற சந்தேகம் என்னுடைய நண்பர்கள் சிலருக்கு இருந்தது. அப்போ அவங்ககிட்டலாம் நான் என்ன சமாதானம் சொன்னேன்னா, திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்தை பற்றி அடிக்கடி பத்திரிகையில் செய்தி வரலையா, அதை பற்றி மக்கள்லாம் பேசலையா, அதனால் நிச்சயமாக இந்த பேரும் அவர் மத்தியிலே சேரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பலரால் இந்த படத்தினுடைய பெயரை சரியாக உச்சரிக்க முடியல அப்படின்றத அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலே என்னால் பார்க்க முடியுது. என் கண் முன்னாலேயே சூரசம்ஹாரம் என்ற பெயரை சூரசம்சாரம் என்று உச்சரித்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த படத்துக்கு அதிவீரபாண்டியன் ஐபிஎஸ் என்று அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயரிலே டைட்டில் வச்சுருந்தோன்னா நிச்சயமாக அந்த படம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மக்களிடம் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்றது இன்றைய என் நம்பிக்கை. சார், திரையுலகில் உங்களோட வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் சொல்லுங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. திரையுலகில் இன்றைக்கும் என்னை வாடா போடா என்று அழைத்து பேசக்கூடிய 2 நண்பர்கள்னா, ஒன்று நடிகர் மோகன், இன்னொன்று ஒய்ஜி மகேந்திரன். ஒரு மூவியோட லென்த்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக சில நல்ல சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கி போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ப்ரொடியூசர் சங்கமோ இல்லை நீங்களோ வாங்கி யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து வர ரெவன்யூவை சினி இண்டஸ்ட்ரியில கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் அவர்களோட அற்புதமான நடிப்பு சில இடத்துல திரையில வந்து காட்டாம இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணி ப்ளூபர்ஸா போட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. படத்துடைய நீளம் கருதி
வெட்டப்படுகின்ற காட்சிகளை எல்லாம் பாதுகாக்கின்ற வழக்கம் 80களில் எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் இருந்ததில்லை. சமீப காலமாகத்தான் டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் யூடியூப்பில் போடுற பழக்கம் இருக்குது. இது போன்ற பழக்கம் அந்த காலகட்டத்திலே இருந்தால் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு, வாழ்க்கை, முதல் மரியாதை போன்ற படங்களில் சிவாஜி அற்புதமாக நடித்த பல காட்சிகளை திரும்பவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அதோட டிக்கெட் பிரைஸ் எல்லாமே கம்மி பண்ணி விளம்பரம் பண்ணா அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? இதை தியேட்டர்ஸ் பண்ணுவாங்களான்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. டிக்கெட் விலை குறைக்கிறது அப்படின்றது திரையரங்கு உரிமையாளர் மட்டும் முடிவெடுக்க முடியாது. அந்த திரையரங்கிலே என்ன படத்தை வெளியிடுறாங்களோ அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கு விநியோகஸ்தரும் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் வெளியான 1-2 திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்கிட்ட அந்த படத்துடைய டிக்கெட் விலையை குறைக்கலாம் என்று திரையரங்கு உரிமையாளர்கள் ஆலோசனை சொன்ன போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததை பற்றி எனக்கு தெரியும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். டிக்கெட் விலையை குறைக்கிறதுனால மட்டும் மக்கள் படத்தை பார்க்க வந்துட மாட்டாங்க. படம் மக்களுக்கு பிடித்தபடி அமைந்திருக்க வேண்டும். அடுத்து இன்று ஒரு தகவல். நெளிவு சுழிவுகளை காட்டக்கூடிய பாவங்கள் நிறைந்த முகம், உணர்ச்சிகளை பிரகாசிக்கக்கூடிய கண்கள், மொத்தத்தில் சிறந்த குணச்சித்திர நடிகராக வரக்கூடிய எல்லா குணாதிசயங்களையும் நிரம்ப பெற்றவர். இந்திய திருநாட்டின் மிகச்சிறந்த நடிகரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி ஜெமினி நேசன் எழுதிய குறிப்பு தான் இது. ஜெமினி நேசன் ஜெமினி ஸ்டுடியோவில் காஸ்டிங் டைரக்டராக இருந்தபோது அங்கே வாய்ப்பு தேடி ஒரு முறை சென்றார் சிவாஜி. அப்போது அவரை பார்த்து விட்டுத்தான் இந்த வரிகளை ஜெமினி நேசன் எழுதினார். சிவாஜி பற்றி இந்த வரிகளை எழுதிய போது அதே சிவாஜியுடன் இணைந்து 13 திரைப்படங்களிலே ஒன்றாக நடிக்கப் போகிறோம் என்று ஜெமினி நேசனுக்கும் தெரியாது, சிவாஜிக்கும் தெரியாது. பெண்ணின் பெருமை என்ற படம் தான் சிவாஜியோடு இணைந்து ஜெமினி நேசன் நடித்த முதல் திரைப்படம். அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது என்ன கணேசா நினைவு இருக்கா, ஜெமினி ஸ்டுடியோவில் என்ன அளவெடுத்தியே, அன்னைக்கு இப்படி நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடிப்போன்னு நீயோ நானோ நினச்சி பார்த்துருப்போமா? இந்த சினிமா உலகம் விசித்திரமானது. இங்கே எது நடக்கும் எது நடக்காது என்று யாராலும் சொல்ல முடியாது என்றாராம் சிவாஜி. நான் மனமருந்து ஒப்புக்கொள்கின்ற ஒரு நடிகர்னா அது சிவாஜி தான். அவருடைய பராசக்தி திரைப்படத்தை பார்த்த போதே இந்த சினிமா உலகில் அவர் எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் நிகழ்த்துவார் என்பதை என்னால் உணர முடிந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே சிவாஜியை பற்றி பதிவு செய்திருக்கிறார் ஜெமினி நேசன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.